ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். ஆலும் வேணுங்களாமா. வெல்கம் டு மை சேனல் பெர்மீஸ் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்மீஸ் குழி பணியாரம் தான் பண்ண போறோம். இந்த பெர்மீஸ் குழி பணியாரத்த பெர்மீஸ்ல எப்படி கூப்பிடுவோம்னா, மௌலி மியான்னு கூப்பிடுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கணவன் மனைவி ஸ்நாக்ஸ்ன்னு அர்த்தம். அது ஏன் கணவன் மனைவி ஸ்நாக்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க, நான் வீடியோல குக் பண்ணும்போது சொல்றேன். இப்போ குக் பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல ரைஸ் ஃப்ளவர் போடணும். இதை நான் ஏஷியன் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் டம்பூரா ஃப்ளவர் அரை கப் போடணும். என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் பக்கத்தில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். கடலை மாவு 1 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி 3 கப்ஸ் சேர்த்திடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். தட்டைப்பயிறு இந்த கப்பில் அரை கப் போட்டு 3 விசில் குக் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு இப்போது ரெடியாக இருக்குது. 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது மாவு தண்ணியோட பிரிஞ்சிருக்கு. நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் வெட்டி போட்டுடலாம். இப்போது பேட்டர் ரெடி. மிதமான சூட்டில் எள்ளு வறுத்துக்கோங்க. வரப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இடிச்சிடலாம். இப்போது எள்ளு தூள் ரெடி. பணியாரம் பேனில் ஹை ஹீட் வச்சு எண்ணெய் தடவி விட்டுடணும். தயார் பண்ணி வச்சுருக்க பேட்டரை போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிரும் பேட்டர்லேயே இங்கே சேர்த்துடலாம். குழியில் பணியாரம்லாம் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி வச்சு 2 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழியில் இருக்கிற பணியாரத்தை இன்னொன்று பணியாரம் மேலே போட்டு நம்ம குக் பண்ணணும். இதை கணவன் மனைவி ஸ்நாக்ஸில் கூப்பிட்றதும் இதனால தான். ஒரு குழி கணவன் ஒரு குழி மனைவி 2 பேரும் சேர்றதுனால தான் இதை கணவன் மனைவி ஸ்நாக்ஸில் கூப்பிட்றாங்க பெர்மீஸில். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த மாதிரி மாவு போட்டு தட்டைப்பயிறு போட்டு கண்டினியூஸாக குக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க பெர்மீஸ் குழி பணியாரம் ரெடி. மேலே எள்ளு தூவி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுதாங்க பெர்மீஸ் குழி பணியாரம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களுக்கு எந்த பெர்மீஸ் டிஷ்ஷஸ்லாம் தெரிஞ்சுக்க இஷ்டமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுவும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னும் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். பி ஜெசஞ்சாமே.